அரசு கொள்முதல் பண்ணுதுன்னா 1 டன்னுக்கு இவ்வளவு அப்படின்னு அரசு ஃபிக்ஸ் பண்ண ரேட்ல அரசு வாங்கிக்கும். இதே பிரைவேட் செக்டர்ல யாராச்சும் போய் வாங்கிக்கிறாங்க, பிரைவேட் கார்பரேஷன்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு விட்டது, அவங்க தனியா போய் பேசி வாங்கிக்கணும். அதனால்தான் only 6% of wheat and 6% of rice approximately government is purchasing under minimum support price. ஏன்னா அவ்வளவுதான் அவங்க அரசு கொடுக்குறாங்க. நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேணும் அப்படிங்கிறக்கா இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம். மிச்சது எல்லாமே பிரைவேட் மார்க்கெட்ல ஆசீர்வாத் அட்டாவோ, பிரைவேட்டா யாருக்கு வேணுமோ ஐடிசியோ அவங்க எல்லாம் போய் அதை போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை நிறைய பேர்த்துக்கு இது புரியறது இல்லைங்க. அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது விவசாயிட்ட யாருமே வாங்கல, யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அரசு அந்த விலையை கொடுத்து வாங்கிக் கொள்ளும். அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான விஷயம். இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை மக்கள் புரிஞ்சுக்கணும். யாருமே எங்கிட்ட வாங்கலீங்க, அரசு வாங்கிக்கிறனால நிச்சயமா இந்த பயிரை நான் போட போறேன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காகத்தான் இது. அதனாலதான் 3ல இருந்து நாம 24 போயிட்டோம். இப்ப பிரச்சனை என்னங்க, டிவி டிபேட்ல பேசுறவங்களோ எந்த பொலிட்டீஷியனோ யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்லை, யாரும் எதுவும் படிக்கிறதும் கிடையாது, ஆக்டை முழுசா படிக்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அவங்க பாட்டு கொலையிட்டு இருக்காங்க. இதான் பெரிய பிரச்சனை இந்தியாவில். இந்தியாவில பாத்தீங்கன்னா சோகால்ட் உண்மை அப்படிங்கிறது போய் இந்த சூடோ ட்ரூத் அப்படிங்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 4 பேர் ஒரு டிவியில மைக் எடுத்து உட்காந்து ஒருத்தனை திட்டினானா 4 டைம் திட்டினானா அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்ட் ஃபார்ம் ஆக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் அபவுட் ஃபார்ம் ஆக்ட். அரசாங்கம் அனைத்து விவசாயிகளையும் அனைவரும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுத்தா கூட வாங்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு பார்லிமெண்ட்ல மோடிஜி சொல்லிட்டார். இதை விட என்ன ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு புரியல. Though it will cost 50% of the budget, government will find a way to find that money. இதுக்கு மேல என்ன கிளாரிபிகேஷன் வேணுங்க? அதனாலதான் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை நம்ம படிப்படியா அந்த 6 வருஷம் பாத்தீங்கன்னா உயர்த்தி இருக்கும். இப்போ ஆயில் சீட்ஸா இருக்கலாம், ஆயில் சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160% உயர்ந்திருக்குது. அதே மாதிரி நம்முடைய நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கேள்விகள் நான் உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் டேக்கிங் இட். அதே மாதிரி நம்முடைய கொப்பரை தேங்காய் என்று சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல குறைந்தபட்ச ஆதரவு விலையில் இல்லை, மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. கொப்பரை தேங்காய்க்கு ஒரு ரேட் வந்ததுக்கு அப்புறம் தான் கொப்பரை தேங்காய் ரேட் அது கீழே உழுகாம தப்பிக்கலாம். உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எப்பவுமே தேங்காய் ரேட்டுக்காக ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். மஞ்சள் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு குறிப்பாக பெனிஃபிட் செய்யக்கூடிய முக்கியமான பயிர்கள் எல்லாமே குறைந்தபட்ச ஆதரவு விலையில உள்ள வந்திருக்கு. இதை ஃபோர்த் ஸ்டெப் மோடிஜி டிட் இட். குறைந்தபட்ச ஆதரவு விலை எக்ஸ்பேண்ட் பண்ணி 3 ப்ராடக்ட்ல இருந்தது நிறைய பேர் நிறைய பொருளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. நான்காவது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சிறு குறு விவசாயி 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முதல் முறையாக PM கிசான் சம்மான் நிதி என்கின்ற பெயரிலே 2019, 2020 இருந்து திட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 2019 இருந்து ஒரு சிறு குறு விவசாயிக்கும் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் 2000 4 மாதத்திற்கு ஒரு முறை. 4 மாதம், ஃபர்ஸ்ட் 4 மாதம் 2000, அது முடிந்த அடுத்த 4 மாதம் 2000, அடுத்த 4 மாதம் 2000, 6000 ரூபாய் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்ல விழுந்துடும். இது இந்தியாவில் மட்டும் 19 கோடி விவசாயிகள். Again, I will tell you the number. 19 crore farmers are benefiting by the scheme where they get 6,000 rupees into their account directly. எதற்காக இதை நம்ம மோடிஜி கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சிறு குறு விவசாயிக்கு நிறைய பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா, சீடிங் ஸ்டேஜ்ல இருந்தே பிரச்சனை. சீடு வாங்குறதுல பிரச்சனை, அதற்கு பூச்சிக்கொல்லியில பிரச்சனை, அதற்கு தேவையான என்ன இனிஷியல் லேபர் ஒர்க் பண்ணணுமோ அது பிரச்சனை, வளரும் போது கட் பண்றது ஹார்வெஸ்டிங் சீசன்ல பிரச்சனை. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது. அதனாலதான் சீடு ஸ்டேஜ்ல 2000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுது. அதை வச்சு அவங்க கூலி தொழிலாளிக்கோ சீடோ விலை கொடுத்து வாங்கிக்கலாம். அடுத்த 2000 4 மாசம் கழிச்சு போகுது. மிட் கிராப் மிட் குரோத்ல இருக்கும்போது தேவையான பூச்சிக்கொல்லிகளுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் 2000 எதுக்கு போகுது அப்படின்னா, நீங்க ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது ஆகிற செலவு. ஸோ முதல் முறையாக 19 கோடி விவசாயிகளுக்கு இது கிடைக்குது. ஸோ முந்தா நேத்து இட் வாஸ் அ மிராக்கிள். ஸோ மோடிஜி அவர்கள் நம்முடைய அப்துல் கலாம், நம்முடைய அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்களுடைய பிறந்த நாள் 96வது பிறந்த நாள் டிசம்பர் 24ஆம் தேதி இருந்தபோது, டிசம்பர் 25ஆம் தேதி இருந்தபோது நாம் அதை பார்த்தோம். ஒரே ஒரு ஷாட்ல, ஒரு சிங்கிள் பிரஸ் ஆஃப் பட்டன்ல 18,000 கோடி ரூபாய் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 18,000 crore வாஸ் டிஸ்பர்ஸ்ட் டு 9 crore farmers இன் a matter of 37 seconds. ஒரு சின்ன பட்டன் அமுத்துறாரு, நேரடியாக 18,000 கோடி ரூபாய் 9 கோடி ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட்ல போய் விழுகுது. இது பாத்தீங்கன்னா இட்ஸ் மிராக்கிள். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில ராஜீவ்காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க, 100 ரூபா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 15 ரூபா தான் எண்ட் யூசருக்கு போகும், 85 ரூபா டெல்லியில இருந்து சென்னை வரதுக்குள்ள சாப்பிட்டுருவாங்கன்னு சொன்ன அதே ராஜீவ்காந்தி வாழ்ந்த அந்த நாட்டுல முதல் முறையாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் DBT கொண்டு கரெக்ட் சப்சிடி டார்கெட் மெக்கானிசம் கொண்டு எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்க வச்சு, ஆதார லிங்க் பண்ணி, ஃபேக் அக்கௌண்ட்டை ரூட் பண்ணி
37 செகண்ட்ஸ்ல 18,000 கோடி ரூபாய் நம்ம 9 கோடி ஃபார்மர்ஸ்க்கு வந்து மோடிஜி வந்து அனுப்பி வச்சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிராக்கிள் பார்ட் ஆஃப் திஸ். ஸோ 6,000 rupees கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் த ஃபோர்த் அண்ட் பிகெஸ்ட் இன்சென்டிவ் பீங் கிவன் டு அன் அக்ரிகல்ச்சர். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய 6வதாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறதுக்காக விவசாய நிலத்தை முதல் முறையாக அரசு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காப்பீடு எப்படி நம்ம உடம்புக்கு வெஹிக்கிளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்றோமோ, நவ் தி கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் ஓவர். நீங்க என்ன பிளான்ட் பண்றீங்க என்ன பண்ணா கூட அரசு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதிகமா மழை வந்து மகசூல் கெட்டு போச்சா, கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ரேட். மழையே வரலையா, கவர்மெண்ட் வில் பே மணி டு யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் இட் இஸ் 1 to 2%, மேக்ஸிமம் 2%, மினிமம் 1% ஆஃப் யுவர் எஸ்டிமேட்டட் ஈல்டு. உங்களுக்கு எவ்வளோ அந்த ஏரியாவில் ஈல்டு வரும்னு நினைக்கிறீங்க, அதோட மார்க்கெட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணி அதில் 1%லேருந்து 2% நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீமியமாக கட்டிட்டீங்கன்னா முதல்ல மாதிரி விவசாயி எதுக்குமே பயப்பட வேண்டாம். மழை அதிகமாக வந்துச்சு, மழை கம்மியாக வந்துச்சு, ஆடு மேய்ஞ்சிருச்சு, புயல் வந்துருச்சு, இயற்கை சீற்றங்கள் வந்ததுன்னு எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ நவ் த ஃபர்ஸ்ட் டைம் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் மேசிவ்லி பீயிங் கவர்ட் அண்டர் தி ஃபசல் பீமா யோஜனா. நம்முடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கொண்டு வந்துட்டோம். இதையும் தாண்டி அடுத்து மோடிஜி என்ன பண்ணாருன்னா ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதற்கு வந்து இந்த அரசு கொடுத்த இம்பட்டஸ் வந்து எந்த அரசுமே கொடுக்க கிடையாது. ஹார்டிகல்ச்சர் ஒரு பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பணம் வந்து அலோகேட் ஆகுது. கோல்ட் செயின் ஸ்டோரேஜாக இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் நோக்கி மக்கள் வரணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்பெசிஃபிக்கலாக ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து நாடும் ஃபுல்லாக ஏற்படுத்தக்கூடிய உள்கட்டமைப்புகள், த இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி ஹவ் கிரியேட்டட், இதுவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அடுத்து 8வது நம்ம இந்த ஃபார்ம் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய கேசிசி. இது வந்து கேம் சேஞ்சர். முதல் முறையாக ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கொலேட்டரும் இல்லாமல் யூ கேன் வாக் இன் டு அ பேங்க் அண்ட் டேக் அன் அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃப் அப் டு 1 lakh rupee, 1 லட்சம் ரூபாய் ஸ்ட்ரெயிட்டாக லோன் வாங்கிக்கலாம். அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4% per annum. 4% per annum is the interest rate for a farmer. இந்த விவசாயி கரெக்டான டைம்ல கட்ட ஆரம்பிச்சாருன்னா 1 லட்சம் ரூபாய் கடன் என்பது இட் வில் கோ அப் டு 3 லட்சம். கிசான் கிரெடிட் கார்டில் வந்து கரெக்டாக கட்டுறாங்கன்னா 1 lakh-லேருந்து 3 lakh போகும். 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கிடைக்கும். 4%லேருந்து அவங்களுடைய வட்டி 1%-ஆக மாறிடும். ஒரு விவசாயி கடனை வாங்கி உடனடியாக சுறுசுறுப்பாக கடனை கட்டுகின்றார் என்றால் 3 லட்சம் ரூபாய் 1% வட்டியில மத்திய அரசு அவங்களுக்கு வருஷத்துக்கு 1% நீங்க கால்குலேட் பண்ணீங்க, நாட் ஈவன் 8 பைசா பெர் மந்த். இந்த கிசான் கிரெடிட் கார்டு இஸ் a game changer for me. இது வந்ததுக்கு அப்புறம் நான் சின்ன கிராமத்துல எல்லா இடத்தையும் பார்க்குறேன். பீப்புள் ஆர் கான்ஃபிடென்ட்லி பையிங் திஸ் கேசிசி கார்டு. அவங்க வந்து கிரெடிட் கார்டு மாதிரி அதில் வந்து அந்த பணத்தை எடுத்து பண்ணிக்கிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ட்ரிப் இரிகேஷன் 1,33,000 ரூபாய் நேரடி சப்சிடியில நீங்க ட்ரிப் இரிகேஷன் போட்டு வாட்டர் கன்சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து 6 வருடத்துல மோடிஜி வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சருக்காக பண்ணியிருக்காரு. இப்பதான் விவசாய சட்டத்துக்குள்ள வர்றேன். ஏன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணாம சில சட்டங்கள் கொண்டு வர முடியாது. நான் இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மோடிஜி அந்த சென்ட்ரல் கேபினெட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் அவர் ஃபார்மர் இஸ் ப்ரிப்பேர்ட் டு இன்க்ரீஸ் இஸ் ஈல்ட். அவருடைய ஈல்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் விவசாயத்தை வந்து ஒரு லாபகரமான தொழிலாக பார்ப்பதற்கும் நம்முடைய விவசாயி ரெடியாகிவிட்டார் என்று தெரிந்த பின்புதான் இந்த 3 விவசாய வேளாண் சட்டங்களும் வந்திருக்கின்றன. இதுல முதல் சட்டம் உங்களுக்கு தெரியும். முதல் சட்டம் வெரி சிம்பிள் சட்டம். இந்த சட்டத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாங்க, ஒரு விவசாயியின் பொருளை நேரடியாக அந்த விவசாயி எங்கே வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நேரடியாக நம்ம சொல்லலாம். இத்தனை காலமா எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுடைய பொருள் ஒரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய முறையில் உங்களுடைய விளைபொருளை மண்டியில தான் நீங்க போய் விற்கணும். மண்டியில அவங்க முடிவு செய்வாங்க உங்க ரேட் என்ன. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்ம கம்யூனிஸ்ட் அரசு இருக்கக்கூடிய கேரளால ரொம்ப காலைக்கு முன்னாடி ஏபிஎம்சிங்கிற சட்டமே கிடையாது. அவங்க ஏபிஎம்சியை கொண்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏபிஎம்சி சட்டத்துல வந்து மிடில்மேன் உருவாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளால ஏபிஎம்சி கிடையாது. பீகார்ல ஏபிஎம்சி சட்டத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீக்கிட்டாங்க. இந்தியால கிட்டத்தட்ட 7 மாநிலத்துல ஏபிஎம்சி சட்டமே கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி இஸ் வெரி டைல்யூட்டட் ஏபிஎம்சி. ஒரு பஞ்சாப் மாதிரி ஹரியானா மாதிரி ஸ்ட்ராங்கா ஏபிஎம்சிங்கிற
தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டைல்யூட்டட் ஏபிஎம்சி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும் ஏபிஎம்சியை தாண்டி நம்முடைய விவசாயிகள் நேரடியாக அவர்களுடைய பொருளை வந்து விற்கிறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல் சட்டத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒன் ஃபார்மர் கேன் செல் டு எனி பர்சன் எனிவேர் இன் த கண்ட்ரி. இத்தனை ஆண்டு காலமாக ஏபிஎம்சியில் போய் அந்த மண்டியில் தான் விற்கணும், என்னுடைய கோதுமையை வேற யாரும் வந்து வாங்கக்கூடாது. பாராமத்தியில் நான் போடுற சுகர் கேன் வந்து சரத்பவார் குடும்பம் அவங்க நடத்துகிற 7 சுகர் மில் மட்டும்தான் வந்து என்னுடைய சுகர் கேனை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி இருந்த நிலைமை மாறி என்னுடைய சுகர் கேனை எங்கே வேணாலும் விற்கலாம். மோகனூர் சுகர் மில்லு கீழே நாமக்கல்ல நான் வந்து கரும்பு போட்டிருக்கேன். அந்த சுகர் மில்லோட கட் பண்ணுற ஏரியா, கட்டிங் ஏரியாவில் என்னுடைய சுகர் கேன் இருக்குது. பட் நான் அந்த மில்லு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒருத்தர் டன்னுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, நான் பக்கத்து மில்லு கொடுப்பேன், பக்கத்து ஸ்டேட்டுக்கு கொடுப்பேன். அதை பற்றி முதல் முறையாக இந்த சட்டம் வந்து உதவி செய்யுது. இத்தனை காலமாக அப்படித்தான் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பொருளை வந்து எங்க வேணாலும் விற்க முடியும், வாங்க முடியும். அப்படின்னா எப்படி சாத்தியம்? அது இத்தனை காலமாக ஏபிஎம்சி மண்டியில வந்து இவங்க அந்த எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற மாதிரி நம்ம ப்ரொடெக்டடா இருக்கோம், மண்டி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுச்சுனாங்க. மண்டி ப்ரொடெக்ட் இல்லைங்க, மண்டியில கமிஷன் வெரி ஹை. இப்ப பஞ்சாப் எடுத்துக்கங்க. பஞ்சாப்ல கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து 26,000 டைரக்ட் கமிஷன் ஏஜென்ட் இருக்காங்க. ஆர்த்தியாஸ் நம்ம சொல்லக்கூடியவர். அவங்களுக்கு கீழே 2 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. இந்த பஞ்சாப் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நண்பர்களுக்கு சில விஷயங்கள் புரியும். பஞ்சாப்ல எப்படின்னா, நம்முடைய முத்துக்குமரன் அண்ணன் வந்து ஃபெராரி பேக்ரவுண்ட் வச்சிருக்காரு. அண்ணனுடைய பேரை நான் எடுத்துக்கிறேன். முத்துக்குமரன் அண்ணன் வந்து பஞ்சாப்ல வந்து ஒரு கோதுமை வச்சிருக்காரு. கோதுமை வந்து விளைவிக்கிறாரு. முத்துக்குமரன் என்ன பண்றாருன்னா, ஒரு 10 ஏக்கர்ல கோதுமை எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல இருக்கிற மண்டி கமிஷனுக்கு எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போனோடனே மண்டி கமிஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா, முத்துக்குமரன் அண்ணன் கிட்ட கோதுமையை வாங்கிக்கிட்டு அது பிரைவேட் பிளேயருக்கும் போகலாம். பிரைவேட் பிளேயர் போய் மண்டியில விலைக்கு வாங்கலாம், இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து மண்டியில விலைக்கு வாங்கலாம். ஸோ நீங்க வந்து டைரக்டா விற்க முடியாது. எஃப்சிஐ வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரேஷனுக்கு தேவைப்படுகின்ற கோதுமையை நேரடியா பஞ்சாப்ல போய் கொள்முதல் பண்ணலாம். அல்லது நான் ஒரு பிரைவேட் ஆசீர்வாத் அட்டா வச்சிருக்கேன், எனக்கு கோதுமை வேணும், நானும் போய் வாங்கணும். பட் முத்துக்குமரன் அண்ணா கொடுக்கறது மண்டியில் நீங்க உங்க கோதுமை எல்லாம் அன்லோடு பண்ணி லோடு பண்ணி சாக்குல போட்டு கட்டி மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் செக் பண்ணி இந்த மாய்ஸ்சர் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு செக் பண்ணி அந்த பிரைவேட் குடோனுக்கு யாரு மாத்துறாங்கன்னா அர்த்தியா அப்படிங்கிற ஆள் மாத்துறான். அர்த்தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மாத்துறான். அதான் நம்ம வந்து அர்த்தியா கமிஷன் சொல்றோம். ஸோ அதாவது மண்டிக்குள்ள போனோடனே முத்துக்குமரன் அண்ணன் வந்து மண்டி கமிஷனா 3% கொடுக்கணும். மண்டி கமிஷனை தாண்டி லோக்கல் டெவலப்மெண்ட் டாக்ஸ் 3% கொடுக்கணும். எதுக்குன்னா அவங்க ரோடு போட்டிருக்காங்க, அந்த மண்டிக்கு வந்து உங்களுடைய ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடம், டிராக்டர் நிறுத்துறதுக்கு இடம், அது தூக்குறக்கு ஆளுக, அதுக்கு ஒரு 3%. ஸோ 6% நேரடியாக மண்டி கமிஷனும் லோக்கல் டெவலப்மெண்ட் டாக்ஸும் போயிடும். அதுக்கப்புறம் யாரு நம்மளுடைய கோதுமையை இங்க வாங்கி தூக்கி அங்க பக்கம் வைக்கிறானோ அர்த்தியான்னு சொல்லக்கூடிய ஆள், அவனுக்கு 2.5% போயிடும். ஸோ 8.5% கமிஷன் இதுல போச்சு. இந்த 8%ல முத்துக்குமரன் அண்ணனுக்கு என்ன லாஸ் அப்படின்னா, முத்துக்குமரன் அண்ணன் கோதுமையை வந்து 100 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இப்ப 100 ரூபாய் எப்படி முத்துக்குமரனுக்கு வரும்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உங்க கோதுமையை வாங்கி அந்த பணத்தை வந்து பஞ்சாப் அரசுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, பஞ்சாப் அரசு வந்து மண்டி கமிஷனுக்கு கொடுக்க வேண்டிய 3% கொடுத்துட்டு, பஞ்சாப் அரசு லோக்கல் டெவலப்மெண்ட் டாக்ஸ் 3% கொடுத்துட்டு, உங்களுக்கு வர்ற பணத்தை நீங்க 2.5% அர்த்தியாஸ்க்கு கொடுப்பீங்க. ஏன்னா பஞ்சாப்ல மட்டும் அரகத்தியா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குற சிஸ்டம் பஞ்சாப்ல இருக்கு. நீங்க வந்து அவங்ககிட்ட கடன் வாங்கிக்குவீங்க, அண்ணா கொஞ்சம் கூலி கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், கொஞ்சம் நீங்களே எனக்கு பணத்தை கொடுத்துங்க. எல்லாம் கிசான் கிரெடிட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ நான் வந்து கோதுமை விளைச்சல் செஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய பணத்துல இருந்து எடுத்துங்க. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம். நம்ம டிவியில பாக்குற மாதிரி, பேப்பர்ல பாக்குற மாதிரி இட் இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திங் இன் பஞ்சாப். ஸோ இதுதான் பஞ்சாபுடைய காம்ப்ளிகேஷன். இதுல பஞ்சாப் அரசுக்கு என்ன கோபம், அமரீந்தர் சிங் எதற்காக கோபம் என்றால், பஞ்சாபுக்கு மேக்சிமம் ரெவென்யூ வர்றதே பாத்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கமிஷனின் மூலமாக. பஞ்சாப் இஸ் a வெரி ஸ்மால் ஸ்டேட். பஞ்சாப் வந்து இன்டர்னலா அதோடைய ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி டசன்ட் ஹேவ் இண்டஸ்ட்ரியல் பேஸ். அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் இல்லை, சர்வீசஸ் செக்டர் இல்லை, மேனுஃபேக்சரிங் செக்டர் இல்லை. அதுல இருந்து அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி ரூபாய் பஞ்சாப் அரசு இந்த 3% மண்டி கமிஷன், 3% லோக்கல் டெவலப்மெண்ட் டாக்ஸ்ல மட்டும் பஞ்சாப் அரசுக்கு போகுது 8,000 கோடி ரூபாய். இதை தாண்டி அர்த்தியாஸ் கமிஷன் வந்து 2,000 கோடி ரூபாய் போகுது. இப்ப 10,000 கோடி ரூபாய் பஞ்சாப் அரசுக்கும்
அர்த்தியாஸுக்கும் வருகின்ற பணம். இதை மோடிஜி வந்து ஒரே நைட்டில் ஜீரோ பண்ணி விட்டார். ஒரே நைட்டில் ஜீரோ பண்ணால அர்த்தியாஸுக்கு கோபம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே டிராக்டர் டெம்போல ஆளுகள்லாம் ஏற்றி அவங்ககிட்டே 2 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லா விவசாயிகளுக்கும் அவங்க கடன் கொடுக்குறாங்க. எல்லாம் ஊருக்கு ஒரு 80 பேர்த்தை ஏற்றி நேராக கொண்டாந்து பார்டரில் இறக்கி உட்கார வச்சிட்டாங்க. அது வந்து லங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலில் பணமெல்லாம் கலெக்ட் பண்ணி கூட்டாக லங்கரில் வந்து சாப்பாடு, டைமுக்கு ரொட்டி, டைமுக்கு டென்ட்டு, இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் தாங்குற மாதிரி சூப்பர் டென்ட், ஒரு இடத்துல 500, 800, 900 பேர் தங்கிக்கிற மாதிரி டென்ட் எல்லாம் போட்டு இந்த ப்ரொட்டஸ்டா ஆர்கனைஸ்டு ப்ரொட்டஸ்டாக பண்றாங்க. ஏன்னா அர்த்தியாஸ்க்கு போச்சு, பஞ்சாப் அரசுக்கு வருமானம் காலி, மிடில்மேனுக்கு வேலை இல்லை. இது எல்லாத்துலயும் பயன்பெற ஒரே ஆள் யாருன்னா விவசாயி. இப்ப விவசாயிக்கு அந்த பணம் நேரடியாக போகுது. ஸோ நோ மோர் மண்டி கமிஷன், நோ மோர் லோக்கல் டெவலப்மெண்ட் டேக்ஸ், நோ மோர் அர்த்தியா கமிஷன். அப்படி இருக்கும்போது விவசாயி ரொம்ப பாவங்க. உங்களை மாதிரி என்னை மாதிரி அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து வீட்டில் சும்மா வந்து வேலை செய்வாங்க. விவசாயிகள் பேசாதனால விவசாயிகள் சார்பாக புதிய விவசாயிகளாக உருமாறி இருக்கும் நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் திடீர்னு பேசுறாங்க, நாங்க விவசாயி, நாங்க பச்சை துண்டு போட்டுட்டோம். இப்ப வடிவேல் அவர்கள் சொன்ன மாதிரி 400 ரவுடிங்கிற மாதிரி 4 விவசாயி இவங்கெல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் கிளம்பி இருக்காங்க. நான் விவசாயிங்க, நான் விவசாயம் பண்றேன், கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றேன். எனக்கு தெரியும், உண்மையாக நான் சொல்லுகின்றேன், பிஜேபி காரனாக சொல்லவில்லை. இந்த சட்டம் வந்தால் மட்டும்தான் இளைஞர் ஒருவன் விவசாயம் செய்வதற்கு காட்டுக்குள்ள இறங்குவான். அப்பதான் அவனுக்கு பொண்ணு கூட கொடுப்பாங்க. இல்லாட்டி எந்த இளைஞனும் விவசாயம் செய்ய உள்ள வரமாட்டான். காலங்காலமாக இதே மாதிரி மேஜிக் பாக்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடன் கொடுக்குறோம், தள்ளுபடி பண்றோம், சப்சிடி பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம். அதனாலதான் நீங்க ஆவரேஜ் ஏஜ் விவசாயிகள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்ல இளைஞன் போய் விவசாயம் பண்றாங்க? இப்ப நாமளே விவசாயம் பண்ண என்னாலே விவசாயம் பண்ண முடியாதனாலதான் நான் ஆடு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விவசாயத்துல எனக்கு லாபம் இல்லை, என்னுடைய பயிர்கள் எனக்கு லாபம் இல்லை, என்னுடைய காய்கறிகள் எனக்கு லாபம் இல்லை. அதனாலதான் ஆட்லி வர்ற பணத்தை சம்பாரிச்சு நான் விவசாயத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் என்கின்ற பொருள் லாபம் இல்லை. நீங்க ஒருத்தருக்கும் நீங்க வந்து இப்ப இருக்கிற விவசாயம் நம்ம கூலி தொழிலாளர்கள் நீங்க பிஎஃப் கொடுக்கறது இல்லை. பிஎஃப் எதுவுமே கொடுக்காம அவங்களுக்கு தினக்கூலி நீங்க 300 ரூபா 400 ரூபா கொடுத்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை. நம்முடைய விவசாயத்துல வேலை செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்க கொஞ்சம் நல்ல சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த விவசாயத்தையும் யாருனாலையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது 60% மக்கள் எப்படிங்க இருப்பாங்க? பாவர்ட்டியில தான் இருப்பாங்க. இதே காங்கிரஸ் அரசு வந்து வெக்கம் இல்லாம பேசுறாங்க. 2009 இருந்து 2014 வரைக்கும் விதர்பால எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. காட்டன் ஃபார்மர்ஸ் எவ்வளவு பேர் சூசைட் பண்ணாங்க. அப்ப எங்க போனாங்க இவங்க எல்லாம்? அப்ப நம்முடைய ராகுல் காந்தி வந்து அன்னைக்கு விவசாய ப்ரொடெஸ்ட்ல பார்த்தேன், டிராக்டர் மேல சோஃபா போட்டு உட்காந்துட்டு வந்தார். அதுதான் அவருடைய ப்ரொடெஸ்ட். டிராக்டர் மேல சோஃபா போட்டு உட்காந்துக்கிட்டு, ஒரு சோஃபா மேல அந்த பக்கம் அமரீந்தர் சிங், ஒரு சோஃபா மேல ராகுல் காந்தி உட்காந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இவர்கள் விவசாயிகளா? விவசாயிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு காட்டுல வந்து நைட்டு 3 ஃபேஸ் மோட்டரை போட்டு 2 மணிக்கு தண்ணி பாய்ச்சிருக்காங்களே. ஏன்னா எங்க ஊர்ல எங்க தோட்டத்துல தான் ஃப்ரீ கரண்ட். அப்பதான் போய் பண்ண முடியும். இப்பதான் ஃப்ரீ கரண்ட் நம்ம ஃப்ரீ பண்ணிட்டோம். அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் 2 மணிக்கு நம்ம லைட்டை போட்டு போய் நம்முடைய கரும்பு காட்டுக்கோ நம்ம சோள காட்டுக்கோ தண்ணி பாய்க்கணும். என்ன பேசுறாங்க அவங்க? இதுல எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்டட் பார்ட்டிங்கிறாங்க? அஃபெக்டட் பார்ட்டி ஆர் கமிஷன் ஏஜென்ட்ஸ் அண்ட் மண்டி அந்த பஞ்சாப் கவர்மெண்ட்ஸ் ரெவென்யூ. இதுதான் முதல் சட்டம். முதல் சட்டம் வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நேரடியாக விற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். இரண்டாவது சட்டம் எப்படி விற்க முடியும், அவங்க விவசாயத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இரண்டாவது சட்டம். How can you sell? Is there any contractual obligation or contractual clause for a farmer? இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை கொண்டு வந்திருக்கோம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில வந்து நேரடியாக நீங்க கூட்டு ஒப்பந்தம் போட்டு வித்துக்கலாம். கிராமத்துல நீங்க ஒரு 100 பேர் சேர்ந்து 100 விவசாயிகள் சேர்ந்து விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஃபரன்ஸ்ல வந்து எங்களோட வேலை செய்யக்கூடிய ஒரு பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட். உடனே அவர் பேரை சொன்னோம்னா லோக்கல் மினிஸ்டர் லோக்கல் எம்எல்ஏ எல்லாம் அவர் கூப்பிட்டு மிரட்டுவாங்க. நான் பிஜேபியில் இருக்கிறனால அவர் பேரை சொல்லாமையே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேங்க. ஸோ அவர் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு, நேம். இப்ப அவங்கள என்ன பண்றாங்கன்னா அந்தந்த ஊர்ல கிராமத்துல விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்னு உருவாக்குறாங்க. எதுக்குன்னா நீங்க 100 விவசாயி 200 விவசாயி உருவாக்கி ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் கம்பெனி கீழே உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த விவசாயி இஸ் நோ மோர் 2 ஏக்கர் விவசாயி. ஏன்னா பிராக்மெண்டட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறனால அவன் 2 ஏக்கர் விவசாயின்னு சொல்லிட்டு இப்ப பெருசா பார்கெனிங் பவர் இருக்காது. பட் எஃபிஓல உங்களை ஒன்னா கொண்டு வந்துட்டா இஸ் 1000 ஏக்கர் ஃபார்மர், 1000 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாய சங்கம். ஸோ அதனாலதான் மோடிஜி வந்து லாஸ்ட் ஒரு வருஷமா ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி எஃபிஓ என்று சொல்லக்கூடிய விவசாய ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கம், விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இந்தியா ஃபுல்லா கம்பல்சரியா உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு. இதை உருவாக்குனீங்கன்னா அரசு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கின்றது. நீங்க 10 லட்சம் ரூபாய் சந்தா கலெக்ட் பண்ணி போடும். எதுக்கு நாங்க இதில் நம்ம சொல்றோம் இந்த 2வது சட்டத்துல
FPO மூலமா நீங்க விற்கலாம். எங்க ஊர் தொட்டம்பட்டி, எங்க ஊர்ல 67 விவசாயிகள் இருக்காங்க. நாங்க 67 பேர் சேர்ந்து 67 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஒரே மாதிரி விளைபொருள் தான் விளைவிப்போம். நாங்க எல்லாருமே சேர்ந்து FPO கிரியேட் பண்ணி நாங்க நேரடியாக விற்கலாம். அப்ப எங்களுக்கு பார்கெனிங் பவர் அதிகம். அப்படி விற்கலாம். தனி விவசாயியாக நீங்க விற்கலாம். எப்படி வேணாலும் வித்துக்கலாம். பட் வாங்க வர்றவன் பஞ்சாப்காரனா இருக்கலாம், ஹரியானாக்காரனா இருக்கலாம், கேரளாக்காரனா இருக்கலாம், யாரு வாங்க வந்தாலும் கான்ட்ராக்ட் உங்களுடைய விவசாயியின் மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். இந்த கிளாஸ்ல வந்து விவசாய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பஞ்சாப்ல இங்கிலீஷ்ல புரியாத மொழியில் எழுத முடியாது. தமிழ் மொழியிலே எனக்கு தெரிந்த மொழியில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை நீங்க வாங்குறாங்க, கோதுமையை வாங்குறாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தக்காளி வாங்குறாங்க, கோதுமை கம்பு வாங்குறாங்கன்னா 3 நாள்ல உங்களுக்கு பணம் கொடுக்கணும். 3 days flat money should be transferred to your account. இல்லைன்னா 5,000 50,000 வரை அபராதம் விதிக்கப்படும். இதே வந்து ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்து உங்களுக்கு அந்த பணம் வரலினா 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். கான்ட்ராக்ட் போட்டீங்க, இப்பவே கான்ட்ராக்ட் போட்டச்சுன்னா 10 தென்னை மரம் இருக்குன்னு 10 தென்னை மரத்துல 100 தேங்காய் வரும். 3 மாசம் கழிச்சு தேங்காய் பொறிச்சுக்குன்னு சொல்லிடுறோம். பட் 3 மாசம் கழிச்சு 100 தேங்காய் வரலின்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 தேங்காய் தான் வந்திருக்கு. இப்ப அவன்கிட்ட சண்டை போடுவான், என்ன 100 தேங்காய்ன்னு சொன்னீங்க, 80 தேங்காய் வந்திருக்கு. ஃபோர்ஸ் மஜோர், உங்களுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ்ல ஃபோர்ஸ் மஜோருமோ. சில விஷயங்கள் உங்க கையில் இல்லை, என் கையில் இல்லை. இல்லைனே நான் தண்ணி நல்லா தான் ஊத்துனேன், பட் நான் பிளஸ் ஆர் மைனஸ் 10% கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல, 10% மகசூல் அதிகமாகலாம் 10% குறையலான்னு. அதனால நான் சொன்ன ரேட்டுக்கு தானே நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அவருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதுக்காகத்தான் 3 அடுக்கு முறை. இந்தியாவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு லேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் வந்து மிகப்பெரிய அளவில் ரிஃபர்மேஷன் நடக்கணும். அதனால லோக்கல் தாசில்தார் லெவல்ல முதல் முறை, அதற்கு வந்து விவசாய சங்கங்களை கொண்டு வந்து, கமிட்டிஸ் கொண்டு வந்து, அங்க வந்து நம்ம தீர்ப்பு செய்ய வச்சு, கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டரை கொண்டு வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். 90 daysக்குள்ள 90 நாளுக்குள்ள உங்களுடைய பிரச்சனையை வந்து இந்த 3 அடுக்கு முறையில் அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லா விஷயங்களையுமே வந்து இங்க ஃபார்மருக்கு சாதகமாக நம்முடைய அரசு வந்து 2வது சட்டத்தை வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல உங்களுடைய நிலத்தை, இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தப்பான பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் போய் ஐயோ உங்க லேண்டு போயிடும், கார்பரேட் ஃபார்மிங்ல லேண்டு போயிடும். உங்க லேண்டை வந்து அடமானம் வைக்கவோ அடமானத்தில் வாங்குவதோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது சட்டத்தின்படி. அப்படி செஞ்சாங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ நிலத்தை அடமானமே வைக்க முடியாதுன்னு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் உங்க நிலத்தை யாருனாலையும் கையகப்படுத்த முடியாது. இதுல நண்பர்களே நீங்க ரொம்ப சிரிப்பீங்க இப்ப நான் சொன்னேன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல ரொம்ப முன்னோடியான மாநிலமே தமிழ்நாடு தான். ஏன்னா 2019 சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2019 என்பதை நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இஸ் இன் ஆப்ரேஷன். ஏன்னா நாமக்கல் நிறைய பேர் இருக்கீங்க, சரவணன் நண்பர் நிறைய பேர் இங்க இருக்கீங்க. யாரெல்லாம் நாமக்கல் இருக்கீங்களோ, நீங்க விளைவிக்கிற முட்டையில 66% ஒப்பந்த முறை என்று சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல மட்டும்தான் உங்க முட்டை வந்து எங்க வீட்டு டேபிள்ல வந்து அந்த முட்டையை நான் சாப்பிட்றேன். அதே மாதிரி சுகுணா சிக்கன், வென்கோப் என்று சொல்லக்கூடிய அனைத்து சிக்கனும் எங்க நாம பார்க்கிறோமோ அனைத்துமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறைதான். ஈரோட்டில் இருக்கிற மஞ்சள் சக்தி மசாலால போய் மசாலா பாக்கெட்டா மாறி உங்களுடைய அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு யாரெல்லாம் நாங்கள் UK வர்றோமோ எங்க பேக்ல அதை ஏற்றி நாங்கள் UKல வந்து இறங்கினோடனே உங்களுக்கு மசாலா பாக்கெட் கொண்டு வர்றது அனைத்துமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறைதான். நம்முடைய பொள்ளாச்சியிலேயே உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய கொப்பரை தேங்காய் வந்து பேராஷூட் கோகனட் ஆயிலாக மாறி வருவது அனைத்துமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறைதான். அப்படி இருக்கும்போது தமிழகத்துல எல்லாமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையா மாறிட்டு இருந்து உங்க விவசாயிக்கு லாபம் கிடைக்கும் போது கான்ட்ராக்ட்ல மட்டும் பணம் சம்பாதிச்ச ஸ்டாலின் ஃபேமிலி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. விவசாயிகள் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில பயன்படுறாங்க, நல்லது அவங்களுக்கு. எதிர்கட்சிகள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியலீங்க. அவங்களுக்கு வந்து இல்லீகலா கான்ட்ராக்ட் போட்டு கலைஞர் டிவிக்கு வந்து DB ரியாலிட்டியிலிருந்து 100 கோடி ரூபா 300 கோடி ரூபா பணம் வரணும். அதை வந்து 2G கேஸ்ல வந்து கனிமொழி அவர்கள் கைது செஞ்சு உள்ள போகணும். அவ்வளவு கிளியர் எவிடன்ஸ் இருந்தா கூட வந்து இல்ல நாங்க கைமாத்து வாங்கணும் 300 கோடி ரூபாய் அடுத்த நாள் திருப்பி கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்க போய் சொல்லணும். அந்த கான்ட்ராக்ட் பத்தி அவங்க பேச மாட்டாங்க. உண்மையாலுமே விவசாயிகள் போட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படக்கூடிய கான்ட்ராக்டை வந்து தப்பான கான்ட்ராக்டா சித்தரிச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இதுதான் 2வது சட்டம். 3வது சட்டம் வந்து உண்மையாலுமே இதை ஏன் அப்போஸ் பண்றாங்க எனக்கு இன்னுமே புரியலீங்க. ஏன்னா 3வது சட்டம் என்பது அத்தியாவசிய பொருளுக்கான சட்டம். 1955 எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பதான் World War II முடிஞ்சிருந்தது.
நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெரிய அளவுல வந்து ரேஷன் கிடைக்காம இருந்துச்சு. ஃபார்மர் பார்டர்ல இருக்கான், குளூர்ல இருக்கான், அவனுக்கு வந்து வீட் கிடைக்கல, அரிசி கிடைக்கலங்கிறக்காக அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா பொருளுமே அத்தியாவசிய பொருட்கள். இது சொன்னீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க. இப்ப என் தோட்டத்துல போன வருஷம் 120 மூட்டை நான் சோளம் விளைவிச்சேன். 20 மூட்டை சோளத்தை வித்தாச்சு. 20 மூட்டை சோளத்தை என் கூட வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்தாச்சு. 80 மூட்டை சோளத்தை வந்து நாங்க போய் எங்க தோட்டத்துல அடுக்கி வச்சாச்சு. அடுத்த வருஷம் ரேட் நல்லா வரட்டும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இதுவரை இருந்த சட்டத்தின்படி நான் செய்தது தவறு. ஏனென்றால் இந்தியாவில் எந்த ஒரு விவசாயிக்கும் அவருடைய விவசாய பொருளை அவருடைய தோட்டத்திலே நீங்கள் வைத்தால் அதற்கு பெயர் பதுக்கல் என்று பெயர். இட் இஸ் பதுக்கல், ஸ்மக்லிங். நீங்க அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அரசே அளவுகோல் வச்சிருக்காங்க. சோளம்னா 14 மூட்டை, மஞ்சள்னா 20 மூட்டை. அதை தாண்டி நீங்க வச்சீங்கன்னா you are attracted under the provisions of Essential Commodities Act. You will be booked and charged. இப்ப நம்முடைய மோடி அரசு 3வது சட்டம் என்ன சொல்றோம்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை தாண்டி every single agriculture produce in our country is a non-essential commodity. அப்பனா எந்த பொருளை வேணாலும் விளைவிச்சுக்கங்க, எந்த பொருளை வேணாலும் ஸ்டாக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எப்ப ரேட்டு வருதோ, மஞ்சள் அடுத்த வருஷம் நல்ல ரேட் வருதா, சோளம் அடுத்த வருஷம் வித்துக்குங்க. அது உங்க பிரச்சனை. அதே அரசு வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றோம். இதை எப்படி வந்து ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கான புரிவேன். இட்ஸ் a straight forward act. இட்ஸ் a straight forward act. நீங்க வச்சுன்னு இதனால பதுக்கலுங்கிறான். பட் என்னுடைய பொருளை என்னுடைய தோட்டத்துல என்னுடைய மண்ணில் விளைச்சது இத்தனை நாளா வைக்க முடியல. ஏன்னா 1955 வேர்ல்டு வார் 2 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இப்பதான் நம்ம நீக்கி இருக்கோம். அதில் நம்ம சொல்றோம், ஒருவேளை மார்க்கெட்ல பிரைஸ் சர்ஜ் வருது, 50% வெஜிடபிளுக்கோ 100% கிரெயின்ஸுக்கோ பிரைஸ் சர்ஜ் ஆர்டிபிஷியலா வரும்போது மட்டும்தான் கவர்மெண்ட் வில் பிரிங் இட் பேக் அண்டர் எசென்சியல் கமாடிட்டிஸ் லிஸ்ட். அதுவும் ஆட்டோமேட்டிக். அது வரல அப்படின்னா இட் இஸ் a ஃப்ரீ ப்ரொடியூஸ். இதான் 3 சட்டம். இதுல அவள நிலைமையை பாருங்க. இவ்வளவு பேசாங்க மம்தா பானர்ஜி திதி அவங்க. மம்தா பானர்ஜி திதி அவங்க அவங்களுடைய வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கொடுக்கிற பிஎம் கிசான் சம்மான் நிதி, இந்த 6000 ரூபாய் எந்த விவசாயி கொடுக்குறோமோ, இந்தியால எல்லா ஸ்டேட்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. மம்தா பானர்ஜி வந்து அவங்க ஸ்டேட்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய 40 லட்சம் ஃபார்மர்ஸ் உடைய டேட்டாவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் 19 கோடி விவசாயிகளுக்கு நம்ம 6000 ரூபாய் கொடுக்கும்போது வெஸ்ட் பெங்கால் இருக்கிற 40 லட்சம் விவசாயிகள் ஆர் கட் அவுட். ஏன்னா மம்தா திதி திங்ஸ் இட் இஸ் நாட் அன் இந்தியன் ஸ்டேட், இட் இஸ் ரிபப்ளிக் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 4 months. அவங்க எப்படி அந்த சேர்ல வந்து ஃபெவிகால் போட்டு உட்கார்ந்துருக்காங்களோ சேரோட பேத்தெடுத்து வெளியே அனுப்பிடுவோம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஏன்னா உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக உங்களுடைய 40 லட்சம் விவசாயிகளுக்கு நீங்க 6000 ரூபாய் பணம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப நம்முடைய விவசாயிங்கிற பேர்ல வந்து தலால்ஸ் எல்லாம் வந்து டெல்லி பக்கத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே மம்தா தீதி, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட் as a political leader, as a state CM? நீங்க என்ன எல்லாமே பாலிடிக்ஸா தான் மிக்ஸ் பண்ணுவீங்களா? இதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து இத்தனை வருஷமா எங்க போனாரு? இத்தனை வருஷமா? இப்ப புதுசா வந்து டிராக்டர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நான் விவசாயிங்கிறார். ஸ்டாலின் எங்க போனாங்க? 2019 மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் தமிழ்நாட்டுல வரும்போது ஸ்டாலின் அவர்கள் தூங்கிட்டு இருந்தாங்களா? ஒரு வருஷமா தூங்கிட்டு இப்பதான் எந்திரிச்சாரா? அவர் எலெக்ஷனுக்காக எந்திரிச்சாரா? அப்ப இருந்தே இந்த சட்டம் இருக்கு. இப்ப வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தப்புங்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா வந்து கொண்டு வந்த சட்டத்தை ஏன் தப்புன்னு சொல்லல? ஏன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை, உங்களுக்கு தெரியல. இப்ப பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, பச்சை துண்டை போட்டுட்டு போய் தப்புன்னு சொல்லுங்க, ஏன் 4 ஓட்டு வரும் அப்படிங்கிறதா நீங்க வெளியே வந்து தப்புங்கிறீங்க. இது எப்படி வந்து மக்கள் ஏத்துக்க முடியும்? பாலிடிக்ஸ்ல எல்லாமே இருக்கும். எவ்ரிபடி இஸ் இன்டு பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்லோடைய ஃபைனல் பர்பஸ் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலா மாற வேண்டும் என்பதுதான் பாலிடிக்ஸ். பட் தினமும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இது தப்பு நான் போய் ப்ரொடெஸ்ட் பண்றேன், அங்க பண்றேன், இங்க பண்றேன்னு ஒரு சட்டத்தை நீட்டில் இருந்து, இப்ப நீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு கத்துனீங்க. நான் அப்பவே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணேன். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல டாப்பர் வருவாங்க, டாப் 10ல தமிழ்நாட்டுக்காரர் இருப்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்தது. ரேங்க் 6 தமிழ்நாட்டுக்காரன், டாப் 100ல தமிழ்நாட்டு பசங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஆல் இந்தியா லெவல்ல தமிழ்நாடு அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதற்கப்புறம் டிஎம்கே வாயே திறக்கல. எங்க போனீங்க? நீட்டுக்கு முன்னாடி வீடு வீடா போனீங்க, சும்மா இருந்த பையனை தற்கொலை பண்ண வச்சீங்க, பின அரசியல் பண்ணீங்க. வேர் டிட் யூ கோ? சும்மா அவங்களுக்கு அரசியலுங்கிறது இஷ்யூக்கு முன்னாடி பேசுறது. இப்ப தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பேசுறேன். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ எம் பீயிங் வெரி வாசிஃபரஸ். விவசாய சட்டங்களை பற்றி வித் ஆல் ஹியூமிலிட்டி நானே ஒரு 150 இடத்துல மேல பேசியிருக்கிறேன். அக்ராஸ் மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஐ ஹவ் டிராவல்ட் வெரி எக்ஸ்டென்சிவ்லி, ஸ்பெஷலி இன் ஈரோடு அண்ட் கொங்கு பெல்ட் அண்ட் டெல்டா பார்ட்ஸ். எல்லா இடத்துக்கும் போய் பேசியிருக்கேன். காரணம் என்னவென்றால், இது இல்லைன்னா விடுங்க, இன்னைக்கு பிஜேபி இருக்குது, நான் இருக்கேன், அதெல்லாம் விடுங்க.
இது இல்லைன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் இருக்காது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உண்மையாலுமே நம்ம நாட்டுக்கு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி வேணும். We are not dependent on China. We are not dependent on UK. We are not dependent on France. We are not dependent on Iran or US. நீங்க பாத்தீங்கன்னா இது சிம்பிளா சொல்றேன் நண்பர்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய உறுதுதலா இருக்கும் பாருங்க. எங்க இடத்துல போய் தமிழ்நாட்டுல ஆப்பிள் வாங்கினா கூட, நம்ம சரவணன் அவர் இப்ப ராசிபுரத்துல இருக்காரு, சரவணன் அவரும் நாளைக்கு ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணும். நீங்க பர்ச்சேஸ் பண்ற 100 ஆப்பிள்ல 40 ஆப்பிள் வந்து அமெரிக்கன் ஆப்பிள் தான். இது நான் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா 100 ஆப்பிள் 5 ஆப்பிள் அமெரிக்கன் ஆப்பிளா இருக்கும். அப்ப தனியா அமெரிக்கன் ஆப்பிள்னு செக்ஷனே வச்சிருப்பான். இப்போ எந்த சின்ன கிராமத்துக்கு போனா கூட அமெரிக்கன் ஆப்பிள் இஸ் வெரி காமன். நான் ஒரு விவசாய நண்பர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எங்க பார்த்தாலும் அமெரிக்கன் ஆப்பிள் இருக்குன்னு. அவன் சொன்னா, என்ன சார் வெரி ஈஸி சார், புளோரிடால கலிபோர்னியால ஆப்பிள் விளையுது. அவன் என்ன பண்றான், எங்கேயும் ஃபார்மரே கிடையாது, ஏக்கர் கணக்கில் ஆப்பிள் மரம், நேரா ஒரு ரோபோட் மாதிரி ஒரு வண்டியை கொண்டே மரத்தை இடிக்கிறான், ஆப்பிள் கீழே விழுந்துருது. அதை வச்சு பிளக் பண்ணிடுறான், கீழே இருந்து அந்த ரோபோட்டை எடுத்துக்குது. அந்த 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 ஆம் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அதை அவங்க சார்ட் பண்றாங்க, கலரை வச்சு சார்ட் பண்றாங்க, நல்ல ஆப்பிள் எது கெட்ட ஆப்பிள் எது. 2 நாள்ல அந்த ஆப்பிள் வந்து கப்பல்ல ஏறிடுது. 18வது நாள் 19 நாள்ல சென்னையில வந்து இறங்கிடுது. இந்தியாவில் எல்லா இடத்துலயும் ஆப்பிள். நம்ம ஊர்ல அப்படியா சார்? ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஆப்பிள் விளைவிக்கிறோம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல பொறிச்சு மண்டி ஏஜென்ட் ஒருத்தர் வாங்கி அதை தாண்டி அவன் ஏல விட்டு அதை லாரியில் ஏற்றி இவன்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி நம்மால் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல தமிழ்நாடு வந்து சேர்த்தா 30 நாள் வேணும் சார். நம்ம ஊர்ல விளைவிக்கிற ஆப்பிள நம்மளால சாப்பிட முடியல. அமெரிக்கால விளைவிச்ச ஆப்பிள 17-18 நாள்ல நம்ம 40% சாப்பிட்றோம்னா நம்முடைய அக்ரிகல்ச்சர் எங்க இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியுங்க? How can we? Politics is different. We are not talking politics today. We are talking facts. Let people talk about MSP பத்தி சொல்லட்டும். 24 பொருள் தப்பு, இன்னும் எங்களுக்கு 50 கொடுங்க. That is an argument. அது இல்லாம இல்ல எங்களுக்கு வந்து சட்டத்துல இந்த கிளாஸ்ல பிரச்சனை இருக்கு. எஸ், நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. The government calls you for a talk. டாக்குக்கு வரும்போது எப்படி வருவீங்க? யூ ஆர் ஆல் பிசினஸ் பீப்புள். நீங்க டாக் போவீங்க, யூ டூ நெகோசியேஷன். எப்படி வருவீங்க? யூ கோ, யூ நெகோஷியேட் வித் ஓப்பன் மைண்ட். நான் டாக் போறதுக்கு முன்னாடி 3 விவசாய சட்டத்தை ரத்து பண்ணு, அப்பதான் நான் டாக் வருவேன். உள்ள போய் டாக்குள்ள போய் பியூஷ் கோயல் ஜியோ, நம்முடைய நரேந்திர தோமர் அவர்களோ, ராஜ்நாத் சிங் ஜியோ அந்த நம்முடைய கவர்மெண்ட் கமிட்டியில் இருக்கும்போது உள்ள போய் பேச மாட்டீங்க, மௌன விரதம்ங்கிறீங்க. நாங்க பேச மாட்டோம். அப்ப எதுக்கு டாக் வந்தீங்கன்னா, அது நீங்க வந்து விவசாய சட்டத்தை வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணுங்க, அப்பதான் நாங்க பேசுவோம். உள்ள சரி கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்குது உங்களுக்கு லஞ்ச். இட் இஸ் யுவர் மணி, டாக்ஸ் பேயர்ஸ் மணி, ஃபார்மர்ஸ் மணி. அதை சாப்பிட மாட்டோம். நாங்கள் லங்கர்ல போய் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ் கட்சியும் கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிடுவோம். ஏன்னா அரசாங்க பணத்தை, அரசாங்கத்தை சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டோம். சாப்பாடு ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. இஸ் திஸ் த வே யூ டூ அ டாக்? இஸ் திஸ் த வே யூ டூ அ நெகோசியேஷன்? அவங்க சொன்ன 5 பாயிண்ட்ல 3வது பாயிண்ட்டை பாருங்க. சிஏஏ ப்ரொட்டஸ்ட்ல, ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட்ல யாரெல்லாம் நம்ம நாட்டில் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கோ அவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய 3வது பாயிண்ட். இஸ் இட் நாட் ஷேம்ஃபுல்? நாம விவசாய சட்டத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்றோம், விவசாய சட்டத்துக்காக நெகோஷியேட் பண்றோம். உங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ல 3வது டிமாண்ட் என்ன கொடுத்துருக்கீங்க? ஆன்டி சிஏ ப்ரொடெஸ்ட்ல யாரு மேல கேஸ் இருக்கோ கேஸ் வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன சம்பந்தம்? then who's funding you? who's leading you? அந்த 2 சங்கங்கள் சொல்லக்கூடிய பிகேஎஸ் என்ற அதர் சங்கங்கள், ஹரியானா, பஞ்சாப், who's funding you? உங்களுடைய ஃபண்ட் பாலிசியை டிரான்ஸ்பரண்ட் பண்ணுங்க. எதற்காக 3வது பாயிண்ட் ஆன்டி சிஏ ப்ரொடெஸ்ட் யார் பண்ணாங்களோ அவங்க மேல போட்டிருக்கிற கேஸ் எடுத்தா தான் நான் பேசுவேன். இதுக்கு 3வது பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த கேள்விகளை கேட்கணும், பட் யாரும் கேட்கறது. அதனால நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவங்க என்ன 5 வருஷம் ப்ரொடெஸ்ட் பண்ணா கூட அஸ் அ பிஜேபி காரியகர்த்தா நான் உங்களுக்கு சொல்றேன், விவசாய சட்டத்துல மோடிஜி வில் நாட் சேஞ்ச் அ கமா. இந்த சட்டத்துல ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப்பை மோடிஜி சேஞ்ச் பண்ண மாட்டார். திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் இந்தியா, திஸ் இஸ் அ நியூ இந்தியா, திஸ் இஸ் அ நியூ பிரீட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ். கேபினெட்ல இருக்கவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில வந்து ஒரு குடும்பத்துல பிறந்ததுக்காக போய் கேபினெட்ல உட்காரல. எவ்ரிபடி டிட் சீரியஸ் பாலிடிக்ஸ், எவ்ரிபடி டிட் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ். நாட்டுக்கு எது நல்லதுங்கிறதுக்காக போய் உட்கார்ந்துருக்காங்க. வாட் எவர் கிம்மிக்ஸ் தே டூ, கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு அடுத்து நம்ம முக்கியமான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர தயாராயிட்டோம். யூ வில் சி, இதனால இத்தனை நாள் நடந்ததெல்லாம் ட்ரெயிலர் தான். நெக்ஸ்ட் 3-4 years யூ வில் சி சம் மேஜர் எனாக்ட்மெண்ட்ஸ் அண்ட் மேஜர் ஆக்ட்ஸ். அது வரும்போது திரும்பவும் கிளம்பி வருவாங்க. இதே கூட்டம் டென்ட் அடிச்சுக்கிட்டு, ஃபார்மர்ங்கிற கூட்டம் வேற ஒரு துண்டை போட்டுட்டு கிளம்பி வருவாங்க, இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ யூ வில் கீப் சீயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா ஃபார் சம் மோர் டைம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க பார்த்து அடங்கிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஐ தேங்க் all of you for listening to me. It's a privilege talking to you. Any questions you have, I'll take it up. Thank you so much.
Thank you, Mr. Annamalai. உங்களோட explanation towards the farmers bill இருக்கிற technicalities and also the myths around, you know, why the farmers in Punjab and other states are protesting, எல்லாமே கொஞ்சம் explain பண்ணீங்க. And again, we appreciate your time, and there are so many questions on the ground of technicality which you might need a lot of time. நீங்க நிறைய explain பண்ணிட்டீங்க, but I take only few questions because time is, you know, constraint. So how the government set MSP, and for example, you know, நம்ம கிராமத்துல சின்ன விவசாயிங்க 2 ஏக்கரா 3 ஏக்கரா நீங்களே சொன்னீங்க, லோக்கல் விவசாய சங்கங்கள் ஆரம்பிச்சு அதன் மூலியமா தான் போனா இன்னும் அவங்க they will be treated like you know 100-acre farmer அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. So அப்படி இருக்கிறப்போ how the government set MSP, and could you explain the need for it அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. Ms. Priyaன்றவங்க கேட்டிருக்காங்க. So if you can explain a bit more. Madam Priya, the whole concept of MSP is based on a very scientific calculation. The minimum support price குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்படி பண்றோம் அப்படின்னா, we are government goes by cost price plus 50%. அந்த பெர் ஹெக்டர்ல அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ பிளஸ் 50% அப்படிங்கிறதா எம்எஸ்பி. 100 ரூபாய் செலவாகுது, 150 ரூபாய் எம்எஸ்பி அப்படிதான் செட் பண்றாங்க. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி MS சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கை. MS சுவாமிநாதன் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்தாங்களோ அதுல எம்எஸ்பி கால்குலேஷனை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை வைத்து தான் எம்எஸ்சி செட் பண்றோம். பட் எம்எஸ்பி ஏன் செட் பண்ணணும் அப்படின்னாங்க, திஸ் இஸ் கவர்மெண்ட்ஸ் கேரண்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ஸ் கேரண்டி டு அ ஃபார்மர். யாருமே உங்க பொருளை வாங்கலைன்னா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறக்காக தான். பிகாஸ் உங்களுக்கு தெரியும், FCI தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இன் அ சிங்கிள் கண்ட்ரி. ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட 36.2 கோடி பேசிக் ரேஷன் கார்ட்ஸ், ஐ திங்க் க்ளோஸ் டு அபவுட் 3.5 crore அந்தோதியா கார்ட்ஸ், போரஸ்ட் ஆஃப் த போர். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் போரஸ்ட் ஆஃப் த போர் அப்படின்னு நம்ம சொல்ற அந்தோதியாக்கு 35 கிலோ ரைஸ் கொடுக்குறோம் ஒரு மாசத்துக்கு. தி கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஹிம் ஆர் ஹர் ஃபேமிலி 35 kg ரைஸ். ஸோ நம்ம நாட்டில் புவர் பீப்புளுக்கு இருக்கிற சோஷியல் செக்யூரிட்டி நெட் இஸ் ஃபினாமினல் சோஷியல் செக்யூரிட்டி நெட். அது லாஸ்ட் மைல் டெலிவரியில் இன் ஸ்டேட் லைக் தமிழ்நாடு விச் ஹஸ் காட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் PDS டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் இட்ஸ் PDS மெக்கானிசம். இப்போல்லாம் நம்ம ஆதாரை வந்து நம்மளுடைய கைரேகையோட லிங்க் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ரேஷன் கடையில் நீங்கள் கைரேகையை போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த PDS இது அன்லாக் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். ஆன் டைம் ரேஷன், கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரி, கரெக்ட் டார்கெட்டிங். திஸ் கம்பைன்ட் வித் MSP combined with FCI procurement பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு ஏழையும் சாப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. Thank you திரு அண்ணாமலை. I think lot of questions about current affairs. அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. I don't know whether you have time to answer all those. Thank you. நான் ஃபார்மர்ஸ் பில்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதுல சின்ன ஒரு நிறைய ஃபார்மிங் கம்யூனிட்டில இருந்து நிறைய ரெப்ரசென்ட் பண்றாங்க யூகேல இருந்தும். அந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே அதுல உங்க இதுல சொன்னீங்க, கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் விளைவிக்கிறப்போ அவங்க எப்படி கொண்டு போய் அவங்க விலையை நிர்ணயிக்க முடியும்? இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா எப்படி அது சாத்தியமாகுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ். நம்ம அப்ராட்ல பாக்குற மாதிரி லார்ஜ் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ன்றது அது எவ்வளவு பாசிபிலிட்டி இன் அவர் இந்தியன் ஃபார்மிங் என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. So what do you think, எப்படி நம்ம I see it in two ways. One, இந்தியால பாத்தீங்கன்னா ஈநாம் நம்ம கொண்டு வந்ததுக்கான காரணம், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நாம் கொண்டு வந்து எலக்ட்ரானிக் நாம் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இட் இஸ் an operational now. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பஞ்சாப்ல ரேட் என்ன, சத்தீஸ்கர்ல ரேட் என்ன, டெல்லியில ரேட் என்ன. ஸோ தட் ரேட் கெட்ஸ் ஃபிக்ஸ்ட் அக்ராஸ். ஸோ நாம் வில் பிளே அ வெரி மேஜர் ரோல். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பிரைவேட் பிளேயர்ஸ் வில் ஜம்ப் இன். இப்போ பிரைவேட் ஆண்டர்பிரினர்ஸோ பிரைவேட் கம்பெனிஸோ ஏன் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள இன்னோவேஷன் நடக்கல, அக்ரிகல்ச்சருக்குள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் செக்டர் வி ஆர் டூயிங் ஃபினாமினலி வெல், வி ஆர் லீடிங். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்குள்ள வராத காரணம் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி, கவர்மெண்ட் பாலிசி கிளியராக இல்லை. ஸோ ஐ சி தேம் கமிங் இன். அவங்க வரும்போது தெல் பி பிக்கஸ்ட் மார்க்கெட் டிஸ்ட்ரப்டர்ஸ், பெரிய லெவலில் மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன் அவங்க பண்ணுவாங்க. மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இட் இஸ் நாட் கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் லீவிங் ஃபார்மர்ஸ் டு தேர் ஓன் திஸ் திங். ஏபிஎம்சியும் இருக்கும். ஏபிஎம்சி இஸ் நாட் அபாலிஷ்ட் இன் இந்தியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். வந்து ஏபிஎம்சியை அப்புறப்படுத்தவில்லை. ஏபிஎம்சிக்கு மாற்றாக இன்னொரு பாதையை மக்களுக்கு காட்டியிருக்கிறது. யாரெல்லாம் ஏபிஎம்சியில போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஏபிஎம்சியில போய் விற்கலாம். யார் ஏபிஎம்சியில வேண்டாம், நான் தனியா நான் வித்துக்கிறேன்னு நான் சொல்றாங்களோ அவங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 நடக்கலாம். ஒன்னு, ஏபிஎம்சி வில் பிகம் சூப்பர் எஃபிஷியன்ட். அவன் பிரைவேட் பிளேயரோட கம்பீட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ அவங்க அந்த 8% மண்டி கமிஷன் they might bring it to 0.5% or 1%. கவர்மெண்ட் மைட் ஸ்டெப் இன். எந்தெந்த அரசு இருக்குதோ அவங்க அதை சூப்பர் எஃபிஷியண்டா பண்ணி பிரைவேட் பிளேயரோட கம்பீட் பண்ணி ஏபிஎம்சி கேன் எமர்ஜஸ் வெரி எஃபிஷியன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸா மாறலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட். somebody has to get killed. inefficient யார் இருக்காங்களோ they got to get killed. If the APMC is becoming inefficient, private players will take over. பட் இதுல தான் வந்து கேட்ச் என்ன அப்படின்னா, we are assuring MSP. பிரைவேட் பிளேயர் வந்து அந்த ரேட்டுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கமே எம்எஸ்பி கொடுக்கறனால the private player would be forced to keep their prices around that area. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 4th or 5th நான் சொன்ன மாதிரி FPOs, இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் agriculture will see a massive boom. Not only would we keep producing 216 million tons of wheat or rice, அதெல்லாம் நம்ம பண்றதை விட ஓவரால் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் விட பாத்தீங்கன்னா we will get into very specific. இது பெருங்காயம் நண்பர்களே நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ட்வீட்ல கூட போட்டிருந்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்தியா இம்போர்ட்ஸ் பெருங்காயம் worth about 1000 crore every year from ஈரான். இதை முதல் முறையா ஹிமாச்சல் பிரதேஷ்ல லாஸ்பித்தி வேலியில நம்முடைய மோடி அரசு வந்து பெருங்காயம் கல்டிவேஷனுக்காக we are planting now. ஏன்னா பெருங்காயம் has got a huge scope, especially winter ஏரியால வந்து பெருங்காயம் பண்ண முடியும். இந்த மாதிரி மைக்ரோ டார்கெட் பண்ணி நம்மளுடைய விவசாய பொருட்களை விவசாயிகள் விளைவித்து, நானும் எல்லாரும் தக்காளி போட்டாங்க நானும் தக்காளி போட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து 5 years from now, மோடிஜி வந்து 2016 இன் யூபி he gave a speech. அவர் என்ன சொன்னார்னா 2022க்குள்ள இந்தியன் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து the government is committed to double அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். பெரேலியில பேசின பேச்சுல that we want to double the agriculture income. So you will see not only doubling, you will see tripling. Manufacturing sector எப்படி boom வந்துச்சோ, services sector எப்படி boom வந்துச்சோ, agriculture sector will also see a massive boom. So these are the pointers or trends I see for the next 5 years. தேங்க்யூ திரு அண்ணாமலை. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, எப்படி ஃப்ளோரிடால இருந்து ஆப்பிள் வந்து இங்க இந்தியா வந்து நம்ம மார்க்கெட்ல கிவிங் அ குட் காம்படிஷன்ன்றத சொன்னீங்க. அது எப்படி இந்தியன் ஃபார்மிங் வந்து ரிஃபார்ம் இஸ் வெரி மச் நீடட் அப்படின்றதையும் சொன்னீங்க. அதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க அதை கொண்டுட்டு வராங்க இந்த ஃபார்மிங் பில் மால்ன்றதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ வி அப்ரிஷியேட் ஆல் யுவர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் there is so much clarity now after this event. And what do you think the deadlock, the farmers deadlock வந்து கவர்மெண்ட் எப்படி எண்டர் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறீங்க? Do you think நீங்க இதுல டிஸ்கஷன்ல சொன்னீங்க, I think it will go for some time and they will be quiet, but do you really think government will rethink about the farming bill? It's a duty of a government to listen to its citizen. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. The will of the government gets derived from the will of the people. அதுதான் டெமோக்ரஸியோட பேசிக் பாயிண்ட். பட் இதுல வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாங்க, they cannot say டோட்டாலிட்டியா நீங்க ஃபார்ம் ஆக்ட் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க அப்பதான் பேச்சுக்கு வருவோம். that cannot happen any day. So the government is still waiting for a dialogue. நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி லெட்டர் எழுதிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுங்க எந்த பாயிண்ட் மாத்தணும்னு சொல்லுங்க, எந்த கிளாஸ்ல பிரச்சனைன்னு சொல்லுங்க, எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்க, எதை குறைக்கணும்னு சொல்லுங்க, we are ready to discuss. இவங்க அதை கொடுக்கவே மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா நீத்து போச்சுங்க அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது. இட் ஹஸ் ஆல்மோஸ்ட் டை டவுன். தமிழ்நாட்டில இருந்து ஒரு 100 பேர் போறோன்னு எனக்கே ஃபோன் பண்ணாங்க, தயவு செஞ்சு போங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் அவங்க இல்லைங்க டெல்லி ரொம்ப குளிருங்க நாங்கள் போலிங்கிற மாதிரி போகல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாரும் போறது இல்லைங்க. நோ தமிழ்நாடு, நோ தெலுங்கானா, நோ ஆந்திரா, நோ கேரளா, நோ கர்நாடகா, நாட் ஈவன் a single guy is sitting in the road and protesting. எக்ஸப்ட் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஒரு நாள் வள்ளுவர் கோட்டம் முன்னாடி காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவரை தவிர தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணல. அதே தான் இப்போ டெல்லி அண்ட் ஹரியானால பஞ்சாப்காரங்க வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்லோலி ஒன் அக்ரிகல்ச்சர் குரூப்ஸ் போறாங்க. இது வேலைக்காக நம்ம சும்மா வந்து குளிர்ல உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இட் இஸ் ஒன்லி தின்னிங் டவுன். ஸோ ஈவன் நவ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த மீடியா அண்ட் தி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஸ்பீச்சஸ்,
the government is any day willing to discuss and debate, but நீங்க மீனிங்ஃபுல்லா வந்து பேசணும். கண்ணை கட்டிட்டு வர்றாங்க, வாய் பேச மாட்டேன்னு வர்றாங்க, ஹவுல கவர்மெண்ட் டாக்குங்க. அதனால அவங்க புரிஞ்சுக்கணும், திஸ் இஸ் அ கவர்மெண்ட் வித் 303 MPs. பாதல் அவங்க வந்து ரிசைன் பண்றேன்னு சொன்னாங்க, கிளம்பிட்டாங்க. டுடே ஐ திங்க் somebody has withdrew its Rajasthanல one of our partner has withdrew from the alliance. The government has said okay, BJP has said okay, no problem, கிளம்பலாம் நீங்க அப்படின்னு. So they have to understand this BJP is different. This current Modi ji and Amit Shah ji and JP Nadda ji are very, very different. So they put country first, and that has also attracted a small man like me into a Karyakartas into BJP. அதனால இது வந்து அவங்க புரிஞ்சுக்கணுங்க. They cannot threaten. இது வந்து மிரட்டி பணிய வைக்கிறதுக்கெல்லாம் இங்க யாரும் பணிய மாட்டோம், பயப்பட மாட்டோம். So that moment they understand it, I think we will see a deadlock ending. Thank you, திரு அண்ணாமலை. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் அமித் ஷா காம்பினேஷன் ஆல்ரெடி சீன் சிஏஏ என்ஆர்சி ப்ரொடெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டாங்க. ஐ திங்க் தி ஃபார்மிங் ஆல்சோ இட்ஸ் a matter of time to for the those farmers understand what's the reality. So thank you, Thiru Annamalai. And only last few questions, and it's about current affairs, and I think we'll start with a small rapid fire sort of a question to begin with. நீங்க வந்து ஐபிஎஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்க, இப்போ பாலிடிக்ஸ்லயும் பயங்கரமா கலக்குறீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா விசிட் பண்றீங்க. உங்களுக்கு இது ரெண்டுல எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, எது நீங்க ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு பண்றீங்க? I think you will say both. இல்லைங்க, I don't use the word called success, brother. Success na paaka maata. I always see it as event. There's nothing called success. It is all only perception of how we see it. Nothing called failure, again a perception of how we see it. So my thing I always believe is, whatever I do, can I immerse myself into it totally and not expect the results and focus on the process. And in the larger game, you will be contributing something to அப்படிதான் நான் பார்க்கிறேன். போலீஸ் அப்படித்தான் பார்த்தேன். So the day I resigned was my happiest day. நிறைய பேர் ஐயோ நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, for some reason I don't know, I felt so light, I felt so happy. The 28th of May morning வந்து பார்த்தீங்கன்னா I had a very long breakfast. ஏன்னா I know for sure I did what I wanted to do. இந்த 10 வருஷம் நான் இருந்தேன், though it is only 10 years, but I felt really happy. I have touched many person's life அப்படின்னு தான் நான் பார்த்தேங்க. அது சக்சஸ்னு வரல. Politics, I'm an LKG boy now, LKG, UKG, PhD வரைக்கும் போனுங்க, long way to travel. So there's nothing called success, but I've totally immersed myself into a cause. We have some fantastic leaders. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து இலகணேசன் ஜி காலத்திலிருந்து, ஹெச் ராஜா ஜி காலத்திலிருந்து யாருமே இல்லாத ஊர்ல போய் அவங்க பேசி பாட்டியை வளர்த்திருக்காங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் இருந்த தலைவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா நம்முடைய தலைவர்கள், நம்முடைய நிறைய ஸ்டேட் லீடர்ஸ், இன்க்ளூடிங் நம்ம வானதி மேடம், இன்க்ளூடிங் நம்ம முருகன் அவர்கள், இன்க்ளூடிங் நம்முடைய தெலங்கானா கவர்னர், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அந்த காலகட்டத்தில் வந்து they have taken party to a different height. So we have a lot of heroes. At the same time நம்ம டிராவல் பண்ணும்போது we see lot of காரியகர்த்தா. என் ட்விட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல, I keep putting their image once in a while. கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அவங்க டெய்லி சம்பாதிக்கிற 200 ரூபாவில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து ஒரு உண்டியலில் போட்டு கட்சிக்காக, 100 ரூபா குடும்பத்தை நடத்துறதுக்காக. ஸோ தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கிற ஒரு ஆளுமையில் எனிபடி ஜாயினிங் பிஜேபி இஸ் ஹியூஜ். அவங்களுக்கு தெரியும் கான்ட்ராக்ட் இல்லை, கமிஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. அது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 100 பேர் ஐடி வச்சு எங்களுக்கு திட்டுவாங்க 200 ரூபா வாங்கிட்டு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் திட்டுவானுங்க. எல்லா டிவி டிபேட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன்டி டிபேட். ஸோ இட்ஸ் லைக் ஸோ நெகட்டிவ் அண்ட் பெசிமிஸ்டிக் என்விரான்மெண்ட் அரௌண்ட் யூ. பட் அதையெல்லாம் தாண்டி யூ காட் டு ஒர்க். ஸோ it has been very phenomenal last 3.5 months. Probably youngest party member now, but I am very, very confident. You record this video, 2026 BJP will be in power in Tamil Nadu. யாருனாலும் தடுக்க முடியாது. You record it, திரும்ப நம்ம பேசுவோம். Whenever the friends of you, any of you are coming to Tamil Nadu, 2026 நம்ம ஆட்சியில் உட்கார போறாங்க. யாருனாலையும் மாற்ற முடியாது. So the ground is being set. People are in a listening mood. So that gives us a lot of hope and that extra energy to do all the travel. இவ்வளவு தூரம் நம்ம சுத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு காட்டணும் what is the real politics and good governance. நேஷனலிஸ்ட் பார்ட்டி லைக் பிஜேபி வந்து உட்கார முடியுமா? உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நாளை காலையில வந்து they will put it in some sun news or something and say அண்ணாமலை வந்து கூட்டணியை பத்தி உடைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, 2026 ஆட்சிக்கு வரனால அவங்க அதிமுக கூட்டணி இல்லை, எப்படி இந்த ஒரு வாரமா உருட்டிட்டு இருக்காங்களோ எகைன் உருட்டுவாங்க.
So it is my duty as the vice president of the party to grow the party. We have a 5-year vision plan for the party, and we are very confident 2026 we will be in power. தேங்க்யூ. நீங்க எவ்வளவு ஹம்பிளா சொல்றது, இந்த சக்சஸ்ன்றது ஒரு ரொம்ப ஹியூமிலிட்டியோட சொல்றீங்க. சக்சஸ் நாட் பிக் டீல் அப்படின்ற மாதிரி. பட் வி அண்டர்ஸ்டுட் உங்களோட லாஸ்ட் டே ஐபிஎஸ் கேரியர்ல லாஸ்ட் டே அன்னைக்கு உங்க கூட ஒர்க் பண்ண கான்ஸ்டபிள் பேசின அந்த ஸ்பீச்ல நிறைய பேர் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தட் சைட் ஹவு சக்சஸ்ஃபுல் யூ ஆர். நீங்க ஒரு ஒத்துக்கலனாலும் அந்த கான்ஸ்டபிள் அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்ததை நாங்க கேட்டப்போ ரொம்ப ஹார்ட் மெல்டிங்கா இருந்தது. தேங்க்யூ. இட்ஸ் யூர் ரியலி இன்ஸ்பைரிங் லாட் ஆஃப் தமிழ்நாடு யூத்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி சீன் நிறைய பார்க்க முடியுது. தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு மாற்றத்துக்கு ரெடியா இருக்காங்கன்றத. ஒன் மோர் கொஸ்டின் டு ஆட். அதுக்கு உங்களோட இப்போ பிகெஸ்ட் சேலஞ்சா நீங்க நிறைய என்ன ஃபீல் பண்றீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல, எஸ்பெஷலி பிஜேபியில இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி நிறைய சிமிலர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதை அட்ரஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் எப்படி தமிழ்நாடு இது இந்த எப்படி நீங்க கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது எவ்வளவு சேலஞ்சஸையும் நீங்க எப்படி கொண்டுட்டு வர முடியும்? லைக் சோசியல் மீடியா எகெயின்ஸ்டா இருக்கு. இப்போ லேட்டஸ்டா நீங்க பேசினதே அதாவது 2000 rupees எலெக்ஷன் டைம்ல கொடுக்குறாங்க. தமிழக அரசியல் கொடுக்கறது தான் தமிழக அரசியல்னு சொன்னதை அதை தமிழக அரசுன்றதை மட்டும் எடுத்து நிறைய திருச்சி பேசுறாங்க. அது சன் டிவில இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், நிறைய அதை நீங்க பேசினதை வச்சே ட்விஸ்ட் பண்ணி பண்றாங்க. இது மாதிரியான ஒரு மீடியா, சோஷியல் மீடியா இருக்கிறப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது நீங்க திருப்பியும் என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், நீங்க அந்த பொங்கலுக்கு கொடுக்குற இதுவும் இதை மிக்ஸ் பண்ணி அவங்க திருச்சி பேசினாலும், அதை நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், how such challenges towards election the BJP can overcome அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. That's par for the course, because what happens is அது ஒரு typical trend of Dravidian politics. If they can't convince you, they confuse you. So அது எப்பவுமே அவங்க தொடர்ந்து அவங்க டிவி சேனல்ல வச்சு அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. சார் nothing to be afraid or nothing to be feeling let down. It's all par for the course. பட் நீங்க லார்ஜர் கேம் அதை பார்த்தீங்க அப்படின்னா you got to strengthen the organization. Very important. Organization ஸ்ட்ராங்கா இருக்கணும். So you got to have your booth presence ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வரைக்கும் நம்ம காரியகர்த்தாஸ் இருக்கணும். ஒரு கிளை செயலாளர்ல இருந்து மேல வரைக்கும் we got to fill that. And empowering and nurturing local leaders. Local leadership நீங்க எம்பவர் பண்ணி நர்ச்சர் பண்ணி எல்லா பொசிஷன்ஸ்லயுமே ஃபில் பண்ணிருக்கணும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 76,000 80,000 பூத் இருக்கு. ஸோ எல்லா பூத்லயுமே அவங்க இருக்கணும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூ காட் டு ஹேவ் கேண்டிடேட்ஸ் க்ரூம் பண்ணணும். இப்போ இருந்தே யூ காட் டு ஹேவ் candidates who are knowledgeable, who have ideologically aligned, nationalist காசுக்கு இருக்காங்க அவங்க. மூணாவது இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் you can capture a wave. So only if the organization is strong and you have good candidates, then people are willing to vote, but you should have that organization and candidates to capture that vote. அது இல்லைன்னா people இது தோக்குற பார்ட்டின்னு சொல்லிட்டு செகண்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஓட்டு போட்டு போயிடுவாங்க. So Tamil Nadu BJP is trying to bridge that gap. So number 1 and number 2, we are almost ready now. So wave is getting generated. So it's going to be a long wave. எல்லா யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா they are more towards BJP. They are looking at BJP as a very very alternate party. So இதெல்லாம் வச்சு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேங்க. 5 years from now it is going to be BJP's year. So 2021 பார்த்தீங்கன்னா BJP will make huge impact, very huge impact. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா vote share would have gone up. Lot many number of MLAs would be sitting inside the assembly. அதெல்லாமே நடக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் அப்படிங்கிறது பல காலமாகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் உள்ள வந்துடக்கூடாது, டிரெவிடியன் ஆரியன் அப்படின்னு ஒரு கான்செப்டை ஓட்டிக்கிட்டு, ஹிந்தின்னு ஓட்டிக்கிட்டு, நடுநிலையான ஊடகவையோடுன்னு சொல்லிட்டு டிவியில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் யூ கேன் டைரக்ட்லி ரீச் பீப்புள், யூ கேன் டைரக்ட்லி டாக் டு பீப்புள் அண்ட் யூ கேன் டேக் இட் அப் ஃபர்தர். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ சம் டோட்டாலிட்டி பிஜேபி இஸ் ஆன் ரைஸ். பிஜேபி ஒரு எழுகின்ற ஒரு மேலே போயிட்டு இருக்கு. இந்த வேவ் எழும், இந்த எழும் வேவ்ல மேலே கிளைம் ஆகிட்டு இருக்கோம். So only in this context I told you that. Thank you. I will stick to I will stick this as a last question. So I think time ரொம்ப close ஆகுது. So especially இப்போ பாத்தீங்கன்னா கருப்பர் கூட்டம், அப்புறம் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழால டிஎம்கே மீட்டிங்ல எஸ்ரா சர்குணம் அவங்க பேசினது,
அது மாதிரி இப்போ லேட்டஸ்டா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க திருமாவளவன் கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசின கிறிஸ்டியன் மிஷினரியில எப்படிலாம் பணம் வருது இந்தியாவுக்குள்ள அப்படின்றது அவர் ஓப்பனா அப்ப சொல்லிட்டு இப்ப வேற ஒரு ரூட்ல இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நம்ம வந்து பிஜேபி தமிழ்நாடு வந்துட்டு we can't do much, although it's just it's spreading on the social media, but why we could not do much அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சந்தானம் என்பவர் கேட்டிருக்காங்க யூகேல இருந்து. So I think what is stopping us? Is it very difficult to overcome all these challenges which is targeted against one particular religion, which in this case it's Hinduism? So there are two things to it. One, we keep talking, we keep telling, எதுவுமே பதிலடி கொடுக்காம நம்ம வந்து மித்த உடைக்காம இல்லைங்க. பட் உங்களுக்கு தெரியும், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் டு டூ அ சர்டன் திங். வி ஹவ் டு டூ பாலிடிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கிங் அப்படின்னு பண்ணுவோம். there are other like-minded friends who get into that, who dig into that. அவங்க வந்து அந்த விஷயங்களை செய்கிறாங்க. ஸோ எஸ்ரா சர்க்கம் அவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஹியூஜ் கிறிஸ்டியன் நெக்ஸஸ், ஒரு மாதிரி ஃபண்டிங் இஸ் ஸோ ஹியூஜ், உள்ளே கொண்டு வந்து மீடியாவை வந்து திசை திருப்புறாங்க. கன்வர்ஷன்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ they try and propagate their ideology எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஹெச் ராஜா சார் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து டெம்பிள் ரிகக்னேஷன் மூவ்மெண்ட்னு வச்சுட்டு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஈச் ஆஃப் அஸ் கான்ட்ரிபியூட் இன் ஓன் வே. ஸோ நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மோர் அபவுட் கனெக்டிங் டு யூத், மோர் அபவுட் எக்ஸ்பிளனேஷன், மோர் அபவுட் ப்ரெசென்டிங் த ஃபேக்ட்ஸ் இன் அ ப்ரெசென்டபிள் வே அப்படிங்கிற மாதிரி நான் நம்மளுடைய ஸ்டைல் போயிட்டு இருக்கேன். ஈச் ஆஃப் அஸ் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட் பீப்புள் டோன்ட் நோ. பீப்புளுக்கு தெரியும், தெரியாமல் ஒன்றும் கிடையாதுங்க. பட் முதல்ல தெரிஞ்சதை விட இன்னைக்கு அதிகமாக தெரியுது. இன்னைக்கு தெரிஞ்சதை விட நாளைக்கு அதிகமாக தெரியும். பிகாஸ் பை த டைம் த மீடியா இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி ஓப்பனிங் அப், சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஆர் ஸ்லைட்லி ஓப்பனிங் அப், எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வி ஆர் பிகமிங் பெட்டர். அந்த மாதிரி ஆட்கள் வந்து எல்லா இடத்துலையும் தெரிய ஆரம்பிக்கிறார்கள். இத்தனை காலமாக சைலண்டாக யார் வேலை செஞ்சாங்களோ, அவங்க வந்து பி டீம் ஆஃப் டிஎம்கேவோ, பி டீம் ஆஃப் திராவிட கழகமாவோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி தே கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். தட்ஸ் இட்செல்ஃப் இஸ் அ குட் சைன். ஸ்லோவாக நாமளை சொல்லிட்டு இருக்கோம் இன் அ மேஜர் வே. ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா the days will get numbered. It's a matter of time. Thank you. சரவணன் சொல்லுங்க. அடுத்த நீங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் நான் உள்ள வரலாமா? கண்டிப்பா பேசுங்க. வித் யுவர் பெர்மிஷன். அனாமலிஜி ரொம்ப அருமையா இருந்துச்சு நிகழ்ச்சி, சூப்பரா போயிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கமெண்ட் தான், நான் கேள்வி கேட்கல. இப்போ முன்னாடி அத்வானிஜி, வாஜ்பாய்ஜி இருந்தாங்க, இப்போ மோடிஜி, அமித்ஷாஜி இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிஜேபியில வந்து திறமையின் அடிப்படையில வந்து இளைஞர்களை உள்ள கொண்டு வந்து பாரதத்தின் ஃபியூச்சர் திட்டம் போட்டு அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது நல்லா வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அந்த கோணத்துல வந்து சமீபத்துல சில போட்டோக்கள் பார்த்தேன் நான். 2 இளைஞர்கள் ஷார்ட்ஸ், டிஷர்ட், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளேயிங் கேம், ஐ கெஸ் இட் வாஸ் ஃபுட்பால்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு நம்ம எவ்வளவோ போராடிட்டு இருக்கோம், பட் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து மனசுக்கு தோன்ற மாதிரி அந்த பிக்சர்ஸ், நீங்களும் தேஜஸ்வி சூர்யாஜி இருந்த போட்டோ பார்த்தப்ப அதாவது அளவில்லாத ஆனந்தம் எனக்குலாம். எத்தனையோ இப்போ அன்னைக்கு அமித்ஷாஜி வந்து வெஸ்ட் பெங்கால்ல அந்த கூட்டத்தை பார்த்தப்ப மகிழ்ச்சியெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அபரிதமான ஆனந்தம் அப்படின்னா உங்க 2 பேரையும் பார்த்தப்ப இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை நான் வந்து பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சேன் நான். இது என்னுடைய கமெண்ட். இது இன்னொரு சஜஷனோட என்னவா நினைச்சீங்க, பதில் தேவையில்லை இதுக்கு. தமிழகத்துல வந்து தேசியவாத ஓட்டுகளும் ஆன்மீக ஓட்டுகளும் பிரிஞ்சிடாம பாத்துங்க. அது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு போகாம அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நம்ம டீம் அங்க தமிழகத்திலையும் மேல டெல்லி டீமும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு தெரியல. அது வேண்டுகோள். அந்த தேசியவாத ஓட்டுகளும் ஆன்மீக ஓட்டுகளும் பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். ஓகே சரவணன், please carry on. Yes, thank you Dr. Varadarajan ji. Thank you. Now last vote of thanks பண்ணி முடிச்ச வாட்டி I request Mr. Suresh Mellingiri from UK Overseas Friends of BJP to just formally finish the meeting. So before that I will just finish off my vote of thanks. Thank you திரு அண்ணாமலை. நீங்க ரொம்ப உங்களோட மீட்டிங் எல்லாம் ரொம்ப
நிறைய மீட்டிங்ஸ்ல இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். நான் அதுவும் இல்லாம நீங்க எங்களுக்கு டைம் கொடுத்து இவ்வளோ 1 hour சொல்லிட்டு 1.5 hour பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். We heard from a lot of sources that you're not looking after your health or eating on time due to your very strict schedule. So we kindly request, நீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. We feel you're very important to whole Tamil Nadu, maybe in the longer term, for the whole India. So please look after yourself, and we appreciate your time. And one other thing is நீங்க UK வரணும். UK Overseas Friends of BJP, தமிழ்நாடு ஃபோரம் எல்லாத்தையும் வந்து நீங்க in the future when you visit, please join our Tamil organization. Look forward to meet you all of you in Tamil Nadu. Thank you so much. Yeah, sure. Thank you. By the way, I'm Saravanan from Rasipuram at the minute. So I can see a lot of farming related, benefits are really happening. So let's say, this 2,000 rupees to, every 3 months up to 6,000 rupees. So, and அண்ணாமலை அவங்க சொன்ன மாதிரி மண்வள அட்டை, நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல நிறைய ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளவு மோடி பண்றாருன்றது உணர முடியுது. So I just want to emphasize to finish off, and I hand over to Mr. Suresh Ji to formally finish the meeting. Thank you திரு அண்ணாமலை. ரொம்ப சந்தோஷம். Namaste. It was great to have Annamalai Ji. Thank you very much. Even though I was from Telugu, I don't know much Tamil, but no, you make us very, granulate each and every, agricultural reforms and everything. It was wonderful, actually. Even I could understand what you are saying in Tamil. You are great oratory, and it was wonderful event. And I would very much congratulate Tamil Nadu team. Annamalai Ji, I would tell you that we've been trying to organize this Tamil Nadu chapter since 2.5 years. But this year they have organized, and then wonderfully this is a second program, and that too almost if you see that 87 people attended, live participants. It's wonderful event. It's a second program, even though they have increased very well, they have worked very well, and I congratulate once again the Tamil Nadu team and the entire team. Vardarajan is a great leader and is taking the team in a right direction. Wonderful. And once again, Annamalai Ji, thank you very much, and we'll see you again in some other event, and we will work for next elections, 2021 elections with the UK team. And then we had a wonderful work being done for Modi Ji in 2019. We have a great impact in Indian elections through our social media and other channels. And we try our best to some change in Tamil Nadu elections as well, and even in other state elections as well. We will be look forward to again work with you again. Thank you very much, Annamalai. Thank you for Tamil Nadu. I'll just take a minute before you end it. வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய vote of thanks given by சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம், நன்றிகள். One thing we will tell you on behalf of Tamil Nadu BJP, one thing, we will not let you down. So அதை பத்தி நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. So we are here to make sure we see the cast through to the end. பாதியில விட்டுட்டுலாம் யாரும் போறதுக்கு வரலீங்க. We will make you proud of us, don't worry. So எப்ப நீங்க தமிழ்நாடு வந்தாலும் please visit BJP office, please visit one of us, give us a call. It will be a privilege for us to have a cup of tea with you. Thank you so much. Thank you. Valga Tamil, Velga Tamil. Jai Hind. Thank you. Jai Hind. Thank you. Suresh Ji, Satish Ji, you can